ஆயில அதிகமா யூஸ் பண்றதுனாலயும் ஸ்பைஸ் அதிகமா யூஸ் பண்றதுனாலயும் ஏதாவது பாதிப்பு வருமா? கண்டிப்பா வரும். சோ ஹை ஸ்பைசஸ், ஹை கெஃபைன், HCLs அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஸ்டமக்ல அதிகமா செக்ரேட் பண்ணுது. அல்சர்னு வரும்போது பெயின் வர ஆரம்பிக்கும். பெயின் வந்ததுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த புண்ணு சில நேரத்துல ஆகி கேஸ்ட்ரிக் கேன்சர் வரும். நிறைய பேர் சாப்பிடும் போது அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு சிக்கன் சாப்பிடுறாங்க. No, that's good fat. சிக்கனோட ஸ்கின் குட் Very ஃபேட்டா? much, very much. It's good fat. I love that chicken skin. அதனால கொலஸ்ட்ராலோ Not at all. குக்கிங் மெத்தட் தான் எல்லாத்துக்குமே லேர்ன் த மெத்தட். See, over cooked also is very dangerous. Less cooked also is very dangerous to our guts. ஒரு காலத்துல நம்ம திண்டுக்கல் பிரியாணி இருந்தது. திண்டுக்கல்ல நீங்க சண்டே போனீங்கன்னா ஒரு 1000 பேர் நிப்பாங்க, கார் வச்சு நிப்பாங்க. அவர் திண்டுக்கல் பிரியாணி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அது கிடைக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, அதே திண்டுக்கல் ஆள்னா அவங்க சன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டேன்னா தந்தூரி சிக்கன், மயனீஸ் சாஸ், அந்த இது ஒரு 30-40 மெனுவை போட்டு அந்த திண்டுக்கல் பிரியாணியை மறந்து போச்சு. ஃபுட் பிளாகர்ஸ் போடுற வீடியோ எல்லாம் பார்த்துட்டு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சொல்லுங்க, பரவாயில்ல, நான் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. எங்க போனாலும் பாத்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணி, மிட் நைட் இது. மிட் நைட்ல என்ன சார் பிரியாணி? மிட் நைட் வந்து தூங்குறதுக்கு தானே சார் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் ராஜா மாதிரி சாப்பிட்டு, நைட் பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப அப்படியே உல்டாவா தானே நடந்துட்டு இருக்கு. 12 மணிக்கு 1 மணிக்கு நைட் அர்பன் ஸ்கொயர்ல அந்த குழந்தை வந்து பிஸா சாப்பிட்டா அது உடம்பு நல்லா இருக்குமா நல்லா இருக்காது நீங்க யோசிச்சு பாருங்க. சுகரை கட் பண்றது ஸ்கின்னுக்கு நல்லதா டாக்டர்? Sugar will deposit everywhere. Okay. In fact, in every organ. சுகர் கட் பண்ணா ஃபேஸ் பயங்கரமா க்ளோ ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா? இப்போ இந்த சுகர் வந்து சுகரா ஸ்வீட்டா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த anything in excess will get converted into sugar. Anything in excess. It is not just something that is sweet. நிறைய டீ காஃபி சாப்பிடுவாங்க, நிறைய ஜூஸ் எல்லாம் சுகர் போட்டு குடிப்பாங்க. இப்படி குடிக்கிறது வந்து ஆல்கஹாலை விட மோசம் அப்படின்றாங்களே, நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லார் பாடியும் ஒண்ணு கிடையாது. தயவு செஞ்சு இந்த பாயிண்ட் எல்லாரும் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து இவ்வளவு நல்ல காய்கறிகள் சாப்பிடுறத தம் தூண்டு 2 பிஸ்கெட் சாப்பிட்டீங்கன்னா அது காலி ஆயிடுது சார். ஆமா சார், ஹை கேலரி சார். அதுவும் நீங்க சாப்பிடுற டைம் மார்னிங் இல்லாம நைட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர். அதே மாதிரி வந்துட்டு இந்த லிவர்ல ஃபேட்டி லிவர் அந்த ப்ராப்ளம்ஸ் ஒரு சைடு போகும், டயபெட்டிஸ் இந்த ப்ராப்ளம் ஒரு சைடு போகும், ஹார்ட்ல பாட்டு கொலஸ்ட்ரால் ஒட்டிக்கிட்டு வரும். இது எல்லாமே ஸ்லோவா பில்டப் ஆகும். என்னைக்கு எது ஃபியூஸ் போகும்ட்டு கடவுளுக்கு தான் தெரியும். அதனால வர்ற பாதிப்புகள் என்ன? ரொம்ப சின்ன குழந்தைங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசுலயே வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்றது பெண்களுக்கு. ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு காரணமே ஃபுட்ன்றீங்க. ஆமா சார், உணவே மருந்து, மருந்தே உணவு சார். அதாவது இந்த கல்ச்சர் உள்ள போயிட்டோம். ஓகே, நம்ம ஏதோ தப்பிச்சின்னு ஒரு 55-60 கிட்ட கடவுள் கிட்ட போயிடும். ஆனா பிறந்த குழந்தை இப்ப இந்த கல்ச்சர் உள்ள போயிடுச்சுன்னா அப்ப எந்த ஏஜ்ல அது கடவுள் கிட்ட போகும்? Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962557557. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஃபுட் அண்ட் ஹெல்த் ரவுண்ட் டேபிள்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு பல துறைகள்ல சூப்பர் ஸ்டார்ஸ் என் கூட இங்கே இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. உங்கள் சார்பாக இவங்ககிட்ட பல கேள்விகள் இன்றைக்கி நான் கேட்க போகிறேன். ஸோ அதில் யார் ஒருத்தர் ஒரு பேப்பர் எடுத்தாலும் சரி, ஒரு மேகசின் எடுத்தாலும் சரி, ஒரு சோஷியல் மீடியா போனாலும் சரி, முக்கியமாக அவங்க தேடுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபுட்டு, இன்னொன்று ஹெல்த்து, ஹெல்த்லேயே ரிலேட்டடான இன்னொன்று பியூட்டி. எல்லாரோடைய ஆசையும் வந்து பார்த்தீங்கன்னா காசு பணம் இருக்கோ இல்லையோ அழகாக இருக்கணும். எல்லாரோடைய ஆசை காசு பணம் இருக்கோ இல்லையோ அவங்க நல்லா சாப்பிடணும். ஸோ எல்லாரோடைய ஆசையும் காசு பணம் இருக்கோ இல்லையோ ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ இது 3 விஷயங்களும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற சந்தேகங்களுக்கு இன்னைக்கு பதில் கிடைக்க போகுது. அதில் முதல்ல நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது தான். நான் ஸ்பெஷலாக உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு டாக்டர் இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்ல உலகத்திலேயே ஒரு லீடிங் டெர்மட்டாலஜிஸ்டா இன்னைக்கு இருக்காங்கன்றது சொல்லும் போது தமிழகத்துக்கே ஒரு பெருமையை சேர்க்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. அவங்களுடைய பிஸி ஷெடியூல்ல
யூனோ இன்னைக்கு இந்தியா கிளிட்ஸோட இந்த ரவுண்ட் டேபிளுக்காக வந்திருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லை, டாக்டர் பைரவி செந்தில். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? I'm great, sir. So happy to meet you. தேங்க்யூ டாக்டர். உங்களை பத்தி நிறைய சொல்ல வேண்டியதும் இருக்கு, உங்ககிட்ட நிறைய கேள்விகளும் இருக்கு. எந்த கேள்வியும் நான் கேட்கிற கேள்வி கிடையாது, எல்லாமே நான் உங்களெல்லாம் சந்திக்க போறேன்னு நான் என்னுடைய நண்பர்கள்கிட்டையும் பலர்கிட்ட சொன்ன உடனே இந்த கேள்வி கேளு டாக்டர் கிட்ட, இந்த கேள்வி கேளுன்ட்டு ஒரு பெரிய லிஸ்டே என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க தயாரா இருக்கீங்கன்னு நினைக்கிற எல்லா கேள்விகளுக்கும். I'm excited to answer. ஆமா, நிறைய கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியல் கேள்விகள்லாம் கூட எழுதி கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையா? Even more excited. சீரியஸ்லி ஃபேண்டாஸ்டிக் டாக்டர், தேங்க்யூ வெரி மச். அண்ட் அடுத்தது அகைன் ஒரு பிஸி ஷெட்யூல்ல இன்னைக்கு இந்தியா கிளிட்ஸோட இந்த ரவுண்ட் டேபிளுக்காக ஓகே இன்னைக்கு மெடிசனை வந்து ஒரு கமர்ஷியலா பண்ணிட்டு இருக்கிற இந்த உலகத்துல சர்வீஸா நிறைய பேருக்கு மெடிசனை, அதாவது ட்ரீட்மெண்ட்டை ஃப்ரீயா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இஸ் ஒன் ஆஃப் தி லீடிங் பல்மனாலஜிஸ்ட், லங் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில எக்ஸ்பர்ட். அவர் இந்த துறையில கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவரும் இன்னைக்கு ஹெல்த்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல போறாரு. அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இஸ் none other than டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்திரன். நன்றி சார். அண்ட் மூணாவது அகைன் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா இந்த மூணாவது டாக்டரை பத்தி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறது வந்து ஒரு டாக்டரா இல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டார் ஹோட்டலுடைய ஒரு மேனேஜிங் டைரக்டர், பார்க் எலான்சா குரூப்போடைய மேனேஜிங் டைரக்டர் இஸ் none other than டாக்டர் ஆர் சண்முகநாதன். பார்க் எலான்சா குரூப்போடைய மேனேஜிங் டைரக்டர் மட்டும் இல்லைங்க, இஸ் எம்டி இன் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் வெரி பிஸி இன் இஸ் பிராக்டிஸ் ஆல்சோ. எப்படி வந்து அதையும் பிராக்டிஸ்லயும் பிஸியா இருந்துகிட்டு இந்த பெரிய ஹோட்டலை வந்து மேனேஜ் பண்றாங்கன்றது தெரியல. அதை பத்தியும் நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது இன்னைக்கு ஒரு தமிழ் பர்சன், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அமெரிக்கால போய் அமெரிக்கால ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் செஃப்பா கலக்கிக்கிட்டு இருக்காரு. அவரை எப்படியாவது தமிழ்நாட்டை கொண்டு வர நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்து ரெஸ்டாரண்ட்ல ஓபன் பண்ண வச்சா அவர் பார்த்தீங்கன்னா மீடியால பிஸி ஆயிட்டார். இன்னைக்கு திருப்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும், எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணணும் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்கலாம். ஸோ யூஎஸ்ல மோஸ்ட் வாண்டட் தமிழ் செஃப் ஆண்ட்ரேனும் இன்னைக்கு இங்க இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க பேசுவோம் இவங்க கிட்ட. ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி டாக்டர் பைரவி மேடம் கிட்ட. இப்போ நான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆயில் கம்மி பண்ணுங்க, ஸ்பைஸ் கம்மி பண்ணுங்கன்றாங்க. ஆயிலை அதிகமா யூஸ் பண்றதுனாலையும் ஸ்பைஸ் அதிகமா யூஸ் பண்றதுனாலையும் ஸ்கின்னுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? சார், இப்போ வந்து when it comes to oil, I would say what kind of oil தான். So usually in restaurants they end up using a lot of the refined oil. Okay. So refined oil definitely has an impact on the metabolic health அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய பிரச்சனைகள் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் பேஸ்ட் ஆன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லைக் டயபிட்டிஸாக இருக்கு, ஏர்லி டயபிட்டிஸ் ஆர் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம், இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு, ஈவன் கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஃபேட்டி லிவர், நான் செராட்டிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபைன்ட் ரொம்ப சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அண்ட் ஃபுட் தான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த அவேர்னஸ் இருக்கிறது நல்லது தான். பட் when it comes to spices, I would say நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்பைசஸ் ஆர் பியூட்டிஃபுல், லைக் வெதர் இட்ஸ் டர்மரிக் அண்ட் ஆல் தட். ஸோ ஒரு அளவோட அவேர்னஸோட நம்ம பயாலஜியை புரிஞ்சுக்கிட்டு எந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டாலுமே அது வந்து இட் இஸ் வாட் இஸ் இன்டெலிஜென்ட். ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் நல்லது. But again, the kind of oil na sollum podu, when you even if you drink a cup or of coconut oil, or if you have ghee without heating it, that's actually good for health. Oh, okay. So it depends on the type of oil and how you take it and the cooking style. அதாவது அந்த எண்ணெயை வந்து நீங்க ஹீட் பண்ணிட்டாலே அதோட பயாலஜி மாறிடுது. Okay. So it becomes carcinogenic at the end of the day. அது எவ்வளவு ஹீட் பண்றோம்னு பொறுத்து. So எண்ணெயவே நம்ம வந்து அந்த குக்கிங்ல வந்து லாஸ்டா நம்ம ஆட் பண்றது நல்லது. புரியுது. So the cooking style, the kind of oil, and of course anything in moderation is better. And it has an impact because in the insulin resistance உடம்புக்குள்ள உங்களுக்கு அந்த இன்சுலின் ஹார்மோனோட அந்த ஒரு பிஹேவியரே மாறும் பொழுது அது ஸ்கின்லயும் முடியிலையும் எல்லாத்துலயுமே அது இருக்கும். கண்டிப்பா நான் வந்து as a ரெஸ்டாரண்ட் ஓனர் நான் கேட்டு நானே மாட்டிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா ஃபுட்டு எங்க குக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் அதிகமா இருந்தா, ஸ்பைஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருந்தா தான் சாப்பிட்றதுக்கு வராங்க.
இப்ப நீங்க சொல்றது பார்த்தனா வந்து ஆயில் அதிகமா சாப்பிடுறது ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நாட் அட்வைசபிள், நாட் குட் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க. மாட்டேன். பட் see I love spicy பரவாயில்ல, food. எனக்கு வந்து I can't be without spices. அதனாலதான் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அதிகமா கிரில்டும் பார்பிக்யூவும் தந்தூரியும் அப்படி கொடுக்குறேன் நானு. இப்போ grill foodல அந்த சிக்கனோட skin itself will produce the oil. When you cook in that, it's great. இட்ஸ் குட். Yes, very much. ஓகே. So நம்ம ஆர்டிஃபிஷியலா எக்ஸஸா ஆட் பண்ணும்போது தான் பிரச்சனைகள் வருது. இல்ல என்னுடைய கேள்வி டாக்டர், இப்போ கிரில் சிக்கன்ல அந்த ஸ்கின்னோட வருது. ஆமா. நிறைய பேர் சாப்பிடும்போது அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு சிக்கன் சாப்பிடுறாங்க. No, that's good fat. சிக்கனோட Yes, ஸ்கின் குட் very ஃபேட்டா? much, very much. It's good fat. I love that chicken skin. அதனால கொலஸ்ட்ராலோ? Not at all. வராது. Again, in moderation. See, you have to eat to what you need. ஓகே. And anything in excess will also turn into unwanted fat later. So நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுறது தான். புரியுது. But definitely when you're using these kind of natural fats, we also need fat, but the sourcing matters. ஓகே. டாக்டர் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இத பத்தி? இல்லை மேடம் சொன்ன பாயிண்ட் அப்சல்யூட்லி ரைட் தான், அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. பட் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் நீங்கள் சொல்லும் போது ஹை ஸ்பைசஸ் வந்து நம்ம ஊர் கண்ட்ரியில் ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் எஸ்பெஷலி இந்தியா வந்து லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் தான். ஓகேங்களா? ஸோ கேரளா, தமிழ்நாடு, அது ஆந்திரா, இப்போ ஈவன் நீங்கள் குஜராத் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அப்படியே நம்ம ஆந்திரா சைடில் அவங்க ஒன் டே வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஐயோ அப்படின்ற மாதிரி they will be feeling so இது. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே பழகிறது தான். ஓகேங்களா? அந்த அடாப்டேஷன். பட் ஆனால் இஸ் தட் ஸ்பைசஸ் குட் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் சார் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம்ட்டு ஏன் சார் வந்துட்டு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. எவ்ரிதிங் ஆஃப் டூ மச் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஓகேங்களா? Everything is too much for நாட் குட் ஃபார் ஹெல்த். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீங்க ஹை ஸ்பைசஸா சாப்பிடுறீங்க அப்படின்றதுல ஒன்னும் ஆக போறது இல்லை. ஓகே. ஆனா உங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல ஹை ஸ்பைசஸா தான் இருக்கு. தினம் வந்து நீங்க வந்து ஹை காரமா தான் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னும் போது கண்டிப்பா வந்து ஒரு அசிடிட்டி வராதா? ஒரு வயிற்றுல ஒரு அல்சர் வருமா? வராதா? கண்டிப்பா வரும். குடல்ல ஒரு புண்ணு வராதா? கண்டிப்பா வரும். ஸோ GERD, கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜல் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர், வயிற்றுல இருந்து ஆசிட் மேல எடுத்துட்டு வர்றது வராதா? கண்டிப்பா வரும். ஸோ ஹை ஸ்பைசஸ், ஹை கெஃபைனு, காரம் அதிகமா இருக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா HCLs, அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஸ்டமக்ல அதிகமா செக்ரேட் பண்ண வைக்கும். கேஸ்ட்ரின் என்ற ஆசிட் அதிகமா செக்ரேட் பண்ண வைப்போம். அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியா வயிறுல புண்ணு வர்றதுக்கான கேஸ்ட்ரிக் அல்சர், பெப்டிக் அல்சர் சான்சஸ் இருக்கு. அப்போ என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வந்து அந்த ஸ்பைசஸ் வந்து ஹையா, ரொம்ப காரமா அப்படின்னு எடுத்தா பெருசா தெரியாது. பட் ஆனா டெய்லி உங்க லைஃப் ஸ்டைல்ல வந்து காரமா தான் சாப்பிடுவேன், காரமா தான் பண்ணுவேன் அப்படின்னா ஈஸியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து கண்டிப்பா இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? காரத்தை குறைச்சுக்கிட்டா டாக்டர் கிட்ட அதிக வர வேண்டிய வேலை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. வயிறு சம்பந்தமா கண்டிப்பா சார். வயிறு சம்பந்தமா கண்டிப்பா. ஏன்னா பிகாஸ் டைரக்ட் லிங்க் இருக்குல்ல சார். டைரக்ட் லிங்க் இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்ல சார், நீங்க யூ ஆர் புட்டிங் ஒரு சில்லி பவுடர் எடுத்து உங்க வாயில போட்டீங்கன்னா உங்க வாய்ஸ் எதமா இருக்குமா இல்லனா ஐயோன்னு எரியுமா? எரியுமே. கண்ணுல போட்டா எரியுமா? எரியாதா? எரியும். அப்ப அதே தான் இப்போ இந்த இடத்துல இந்த ஈசோஃபேகஸ், உணவு குழாய், வயிறுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கனால தான் நம்மளுக்கு அந்த எரிச்சல் பெருசா தெரியல. ஆனா அந்த ப்ரொடெக்ஷன் லேயர் நீங்க கான்ஸ்டன்டா பல வருஷமா அந்த சில்லியை போட்டுட்டு இருந்தீங்கன்னா எரோஷன்ஸ் ஆரம்பிக்கும். அப்ப அந்த எரோஷன்ஸ் தான் அந்த லேயர்ஸ் போக தான் அது புண்ணா மாறுது. அப்பதான் அது அல்சர்னு சொல்றோம். அல்சர்னு வரும்போது பெயின் வர ஆரம்பிக்குது. பெயின் வந்ததுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த புண்ணு சில நேரத்துல கேஸ்ட்ரிக் கேன்சர்ஸ் வருது. இப்போ ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து ஒரு CS ஸ்டமக், அதாவது ஒரு வயிறு புற்றுநோயோ ஒரு உணவு குழாய் புற்றுநோய்க்கோ முக்கியமான காரணம் எடுத்து பாருங்க. அதுல ஒண்ணு போட்டிருப்பான். என்ன போட்டிருப்பான்னா வந்து ஸ்ட்ராங்கான வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பைசஸ், சில்லி பவுடர்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமா வந்து ஸ்ட்ராங் கண்டென்ட் நீங்க ரொம்ப நாள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர். ஆல்கஹால் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர். ஸ்மோக்கிங் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டா ரிஸ்க் ஃபேக்டர். ஏன் அதாவது ரிஸ்க் ஃபேக்டரா மாறுது? இரிட்டேட் பண்ணுது ஸ்கின். ஓகேங்களா? சோ எப்படி நம்ம மிளகாத்தூள் எடுத்து ஸ்கின்ல பூசிக்க முடியாதோ, மூஞ்சில பூசிக்க முடியாதோ, அப்போ உள்ள மட்டும் எப்படி போட முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சாப்பிடுறது ஓகே, வீக்லி ஒன்ஸ் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா அதை குடிச்சதுக்கு அப்புறம், அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட you have to drink plenty of water. You have to take lot of neutralizing substances. நீங்க அதுக்கப்புறம் உடனே நீங்க உங்க ரெஸ்டாரண்ட்ல ஒரு இளநீர் மக்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரே ஒரு பதநீரை கொடுத்தீங்கன்னா. நல்ல பாயிண்ட் நீங்க சொல்றது. ஏன்னா வர்ற கெஸ்ட்டும் சரி, வீட்லயும் சரி 70 to 80% வந்து காரமா தான் கேட்கறாங்க, ஸ்பைசியா தான் கேட்கறாங்க. பத்த மாட்டேங்குது. இன்னும் காரம். இப்ப நானே உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். வரும்போது வந்துட்டு நானே கொஞ்சம் நல்லா ஸ்பைசியா பண்ணுங்க அப்படின்னு இங்க இவ்வளவு தூரம் பேசுறேன்ல. பட் ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா ஸ்பைசியா பண்ணுங்க, அந்த ப்ரான்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்பைசியா இருக்கட்டும் அப்படின்னு தான். அப்பதான் அந்த மவுத்துக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங், ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இட் வில் டெஃபினெட்லி பர்ன் a little. அப்ப வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா பெப்சி எடுத்துன்னு வந்துருங்க, கோக் எடுத்துட்டு வந்துருங்க. அது என்ன கெடுதல்? அது கெடுதல் இல்ல. அந்த இடத்துல நீங்க ஒரு சோடாவை ஆட் பண்ணும்போது இட்ஸ் நாட் அண்ட் குட் ஜாப். அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு குக்கும்பர் ஜூஸையோ, ஒரு அலோவேராவையோ, ஒரு அது கூட ஒரு இளநீர்
நல்ல ஐடியாவா இருக்கு டாக்டர். இளநீர் இந்த மாதிரி ஏதாவது நீங்க ஒரு காம்ப்ளிமெண்டா கொடுத்தீங்கன்னு அதே வச்சுக்கோங்க மக்களுக்கு. காம்ப்ளிமெண்டரா பரவாயில்லையே, இது நல்லா இருக்கு. அது கொடுத்தீங்கனாலும் சொல்லுவாங்க. சாரோட பிசினஸ் மைண்ட் வந்து எப்படி வெளியே வருதுன்னு பார்க்கலாம். இல்ல தப்பு கிடையாது. ஆக்சுவலி காம்ப்ளிமெண்டரியா கொடுத்தா கூட தப்பு கிடையாது. அது ஆக்சுவலி யூ ஆர் டூயிங் a good service to that. அது நல்லா பண்ணி அத கூட அரேபியன் கார்டன் ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணி பிராண்டிங் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க 4 பேர் கிட்ட போய் சொல்லுவாங்க பரவாயில்ல இவ்வளவு காரமா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா உடனே அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ட்ரிங்க் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. சோ தட் வில் ரெடியூஸ் தி அசிடிட்டி ஆஃப் தட் பேஷண்ட்ஸ். ஏன்னா இப்ப வந்து சாப்பிடுறவங்க வந்து சின்ன பசங்க மட்டும் கிடையாது சார், வயசானவங்க சாப்பிடுறாங்க, பாட்டிங்க வராங்க, தாத்தாங்க வராங்க. உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கே சொல்றேன், பாத்துருக்கோம். சோ அவங்க எல்லாம் சாப்பிடும் போது they are already old age னும் போது they will be having lot of comorbidities. உள்ளுக்குள்ள ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லாம் எப்படி அவங்களோட தலைமுடி நரைச்சிருக்கும், எப்படி அவங்க ஸ்கின் சுருங்கி இருக்கும், அப்ப வயிறு மட்டும் எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும், குடல் மட்டும் எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதுக்கும் வயசா இருக்கும்ல. அப்ப அவங்க எல்லாம் வந்து அசிடிட்டியே ஏத்துக்க மாட்டாங்க. பசங்க பேர பசங்களா காரமா எடுத்துட்டு வா பாட்டி சாப்பிட்டு நம்ம வேற வழி இல்லைன்னு பேராண்டிக்காக சாப்பிடுவாங்க. சாரி டு இன்டரப்ட் டாக்டர். இது வந்து சிறு வயசுல இருந்தே காரத்தை குறைச்சுக்கிறது பெட்டரா இல்ல ஒரு ஏஜ்க்கு அப்புறம் காரத்தை குறைச்சுக்கலாமா? எப்படி சஜஸ்ட் பண்றீங்க நீங்க? சார் வாட் ஐ சஜஸ்ட் நா, if you want to have a very healthy life, start it from today. நீ எந்த ஏஜ்ல இருக்கெல்லாம் பார்க்காதீங்க, கூட start it from today. today. எப்பாவது ஒரு நாள் ஓகே தானே? மேடம் பாக்கும்போது நமக்கு தெரியுது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா ஸ்கின்னுக்கு அவங்க கேர் தராங்க அப்படின்ட்டு. she would have started it from her as a journey for her. புரியுதுங்களா? நம்ம 1000 ரீசன் நான் சொல்லி எனக்கு டைம் இல்ல சார், எனக்கு அது இல்ல சார்ன்ட்டு. பட் அப்பனா நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். that is my fault, I have not taken a step. One more thing I wanted to add is the preservatives in the spices, because இப்ப வரக்கூடிய spices வந்து it's not sourced the way it used to be sourced earlier. So you have a lot of coloring agents. So இதெல்லாம் வந்து carcinogenic டாக்டர் சொன்ன மாதிரி. நீங்க சொல்றீங்களே இந்த கார்சினோஜெனிக், அது கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமா? கேன்சர் காசிங் ஏஜென்ட். ரொம்ப வருஷமா அதை யூஸ் பண்ணி அதனால நமக்கு வந்து புற்றுநோய் வரலாம். புற்றுநோய் வர்றதுக்குள்ள ஏஜென்ட்க்கு பேரு தான் என்ன சொல்றீங்க? கார்சினோஜெனிக் ஏஜென்ட். கார்சினோஜெனிக் ஏஜென்ட். உங்ககிட்ட அடுத்த கேள்வி உங்ககிட்ட தான். ஃபுட் பிளாகர்ஸ் போடுற வீடியோ எல்லாம் பார்த்துட்டு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சொல்லுங்க. பரவாயில்ல, நான் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. கண்டிப்பா சார். ஆக்சுவலா வந்து ஃபுட் பிளாகர்ஸ் இப்ப எல்லாருக்கும் வந்து சோஷியல் மீடியா இஸ் a very important tool ஆயிடுச்சு. they are doing it for their passion and for some entertainment ன்னு வச்சுக்கலாம், இல்லனா for their own தெரியும்னு சொன்னா. பட் ஆனா மக்களுக்கு வந்து புரியணும் சார். இப்ப எல்லாமே மாறிடுச்சா இல்லீங்களா? every culture has changed. first time வந்து பாத்தீங்கன்னா time of eating has drastically changed. எங்க போனாலும் பாத்தீங்கன்னா midnight பிரியாணி, midnight இது midnightல என்ன சார் பிரியாணி? midnight வந்து தூங்குறதுக்கு தானே சார் இருக்கு. அதுல ஒரே ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் டாக்டர். இது என் பர்சனல் டவுட். ஏன்னா பிரியாணி நீங்க சொன்னதுனால இது கிளியர் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடுவேன். மறந்துடுவேன். எனக்கு நல்ல ஜுரம் வந்ததுன்னா டாக்டர், யாரோ எப்போ சொன்ன விஷயத்தை என் காதுல இருக்கிறதுனால அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது சரியா தப்பான்னு சொல்லிடுங்க, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இல்ல அது ஜுரத்துக்கு பிரியாணி சாப்பிடலாம். நல்ல ஜுரம் வந்தா நான் பிரியாணி சாப்பிடுவேன். அது விறகடுப்புல செஞ்ச மட்டன் பிரியாணி சாப்பிடுவேன். உடனே வேர்த்துருது, ஜுரம் சரியா போயிடுது. இது மித்தா? இது என்ன? எனக்கு மித்துதானா? மித்துதான் ஒண்ணும் இல்லையா? முதல்ல ஜுரம் ஏன் வருதுன்னு பாக்கணும்ல சார். இப்ப ஜுரம் உங்களுக்கு வந்து வைரஸ்னால வருதா, த்ரோட் இன்ஃபெக்ஷனால இருக்கா, யூரினரி இன்ஃபெக்ஷனா, மலேரியாவா, டெங்குவா, வாட் இஸ் த ரீசன் ஃபார் யுவர் ஃபீவர்னு தெரியாம ஒரு பிரியாணி சாப்பிட்டா யாருக்கா இருந்தாலும் அந்த என்ன சொல்றது ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டை வயிற்றுல போடும் போது ஸ்பிளாங்க்னிக் சர்க்குலேஷன் அதிகமாகும், கொஞ்சம் வாசோடைலேஷன்ல கொஞ்சம் வேர்க்கும். உங்களுக்கு அந்த டைம்ல மேபி ஒரு ரிலீஃப் தருதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். தட் இஸ் a placebo effect. ஓகேங்களா? அது உண்மை கிடையாது. அதெல்லாம் நினைச்சிருந்து ஜெனரலா ஜுரம் அடிக்குது அந்த மாதிரி இருந்தா அந்த டைம்ல வந்து உங்க ஃபுட் குவான்டிட்டி ரொம்ப குறைக்கணும். அந்த டைம்ல ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும். வயிற்றுக்கு நிறைய ஃபுட்டை போடக்கூடாது, எஸ்பெஷலி காரம் மசாலா போடக்கூடாது. யுவர் டயட் ஷுட் பி வெரி பிளாண்ட். ஃபீவர் டைம்ல டயட் ஷுட் பிளாண்ட். அப்படின்னா இட்லி, பிரெட், கஞ்சி, இந்த மாதிரி எதெல்லாம் ஈஸியா செரிக்கிற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி லோட்ஸ் தான் நீங்க வயிற்றுக்கு போடணுமே தவிர அப்போ உட்காந்து நல்லா மட்டன் பிரியாணி, செட்டிநாடு இதுன்னு நம்ம வந்து சாப்பிடுறது வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். ஜுரம் வந்தா பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ். நோ சார், as a doctor I am differing. ஓகேங்களா? நோ. அது ஒண்ணு. செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த ஃபுட் பிளாகர்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதான் சார் இப்ப வந்து சாரி ஃபார் திங் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப மாறிடுச்சு சார். அப்பலாம் நமக்கு தெரியும் பழமொழியே என்ன சொல்லுவாங்க வந்துட்டு, காலையில ராஜா மாதிரி சாப்பிடு, பிரேக்ஃபாஸ்ட் ராஜா மாதிரி சாப்பிடு, நைட் பிச்சைக்கார மாதிரி சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஈட் as a beggar in night. இப்ப அப்படியே உல்டாவா தானே நடந்துட்டு இருக்கு. நைட் ராஜா மாதிரி சாப்பிடுறாங்க, காலையில பிச்சைக்கார கூட கொஞ்சம் சாப்பிடுவாங்க போல, இவங்க சாப்பிடுறதே கிடையாது. ஓகேங்களா? பிரேக்ஃபாஸ்ட் இஸ் பீன் ஸ்கிப்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டைரக்டா லஞ்ச் அந்த மாதிரி வருது. நைட்டு தான் எல்லாரும் வெளியே கிளம்புறாங்களே, கியூ நிக்கிறாங்க. இப்ப இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டோ ஒரு அர்பன் ஸ்கொயரோ இங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா இவ்வளோண்டு குழந்தை சார் எல்கேஜில இருக்கும், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சண்டை போடுது, KFC சிக்கன் வேணும்னு சண்டை போடுது, பீட்சா வேணும்னு சண்டை போடுது. அவங்க அம்மா அப்பா எல்லாம் வாங்கி தராங்க. 12 மணிக்கு 1 மணிக்கு நைட் அர்பன் ஸ்கொயர்ல அந்த குழந்தை வந்து பிஸா சாப்பிட்டா அது உடம்பு நல்லா இருக்குமா நல்லா இருக்காது நீங்க யோசிச்சு நல்லா இருக்கு. எப்படி சார் நைட் நீங்க அந்த டைம்ல வந்து சாப்பிடுறீங்கன்னா யூ ஆர் அகைன்ஸ்ட் யுவர் பயாலஜிக்கல் கிளாக். உங்க பாடி வந்து ஒரு பயாலஜிக்கல் கிளாக்ல வேலை செய்யுது. ஓகேங்களா? சூரியன் மாதிரி நம்ம உடம்பு
காலையில எப்படி வந்து ரைஸ் ஆகும் போது தானே சார் பறவைகள்லாம் இருந்துக்குது, Exactly. அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கணும். அப்படிதான் இருந்தோம். ஓகேங்களா? ஆனா இப்ப வந்து அப்படியே என்ன ஆச்சுன்னு தெரியல, லாபமா சாபமா என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாம் உல்டாவா மாறிடுச்சு. சோ ஏர்லி மார்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர்லி ரைசிங் கிட்ஸ்ன்றது வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நைட் வந்து 12 மணிக்கு 1 மணிக்கு அவங்க சாப்பிட்டு திருப்பியும் வந்து நைட்டு தூங்கும் போது என்ன ஆகும்னா தேவையில்லாத கேலரிஸ் தான் ஆட் ஆகும். ஏன்னா நீங்க மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிடுன்னு சொல்றாங்க. இப்ப காலையில நம்ம நல்லா சாப்பிட்டு வந்தோம்னா இப்போ உழைக்கிறோம், உட்காடுறோம், பேசுறோம், ஓடுறோம், வரோம், அதுக்கு ஒரு எனர்ஜி மெட்டபாலிசம்க்கு தேவைப்படும். பட் நைட் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு ஈட் இஸ் கோயிங் டு பி அன் எம்டி கலரிஸ். ஓகேங்களா? அப்படியே தூங்க போறீங்க. அப்ப அதெல்லாம் அப்படியே தேவையில்லாத ஒரு ஃபேட் கண்டென்ட்டா தான் கன்வெர்ட் ஆக போகுது, கொலஸ்ட்ரால்ஸை வந்து ஏத்த போகுது. பிளஸ் நீங்க சாப்பிடுற ஃபுட் அது நல்ல ஃபுட்டா, நைட்டு 12 மணிக்கு போயிட்டு நீங்க போயிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் கொடுங்க, ஃப்ரெஷ்ஷா ஸ்டீம்டா கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல நீங்க அங்க போயிட்டு நல்லா ஃப்ரை பண்ணு, அந்த ஃப்ரை பண்ண சிக்கனை கொடு, அந்த ஐஸ்கிரீம் கொடு, காரமா கொடு, கரெக்ட், இப்படி கேட்கறமா? சோ நைட்டு 12 மணிக்கு இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா இந்த ஃபுட் பிளாகர்ஸ்னால வந்துட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் மேல வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு இழிப்பு வருதுன்றது தப்பு கிடையாது. ஆனா வருது, அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் ட்ரீட், எந்த ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ட்ரீட்னும் போது அது ஃபுட் தான் வந்து இறங்குது. நீங்க ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் தெரியும், மவுண்ட் ரோட்ல போய் பாத்தீங்கன்னா நைட்டு 1 மணி 2 மணிக்கு போனா கூட அந்த இடத்துல வந்துட்டு அந்த பன் பட்டர் ஜாம், அந்த டீ, அங்க மட்டன் சமோசா, அங்க மட்டன் பிரியாணி சாப்பிட அவ்வளவு கூட்டம் அள்ளிக்கிட்டு நல்லா இருக்கு டாக்டர். அது டேஸ்ட் நல்லா இருக்கு சார். அதே 12 மணிக்கு பாத்தீங்கன்னா சில நேரத்துல கொஞ்சம் கம்மியா கூட்டம், நைட்டு 2 மணிக்கு இருக்கிற கூட்டத்தோட மதியானம் 12-1 மணிக்கு இருக்க கூட்டம் கம்மியா இருக்கும். நான் ஏன் அதெல்லாம் அவேர்னஸ்க்கு சொல்றேன்னா, see how our human mentality, நம்ம மக்களோட மென்டாலிட்டி எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பாருங்க. கரெக்ட் டைம்ல சாப்பிடுறது இல்லைன்றது நான் ஒரு பெரிய குற்றச்சாட்டா வைக்கிறேன். சாரி டு இன்டரப்ட் டாக்டர். இதனால வர்ற பாதிப்புகள் என்ன? இப்ப கரெக்ட் டைம்ல சாப்பிடலாம் தான் ஆல்ரெடி சொன்னேன் சார். நைட்டு நீங்க வந்து சாப்பிடுறீங்கன்னா நைட்டு ஜென்ரலாவே கொஞ்சம் அந்த ஹெச்எம்ஜி கோயை ரெடக்டேஸ்னு ஒரு என்சைம் இருக்கு. அந்த என்சைமோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால்ஸா கன்வெர்ட் பண்ணும். இதெல்லாம் கொஞ்சம் நாக்டர்னல் ஆக்டிவிட்டியில கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ நைட் நீங்க சாப்பிட்றதெல்லாம் வந்து டைரக்டாவே கொலஸ்ட்ரால் கன்வர்ஷனுக்கும் ஒன்று போகும். ஒன்று செகண்ட் வந்து நைட் நீங்க சாப்பிட்ற ஃபுட்டும் நல்ல ஃபுட் இல்லைன்னும் போது தேவையில்லாம உங்களுக்கு கேலரிஸும் ஏறும், தேவையில்லாத ஃபேட்ஸும் ஏறும், கொலஸ்ட்ரால் ஏறும். இதெல்லாம் நாள் கணக்குல நீங்க பண்ணிட்டு வரீங்கன்னா எந்த நோயும் உங்களுக்கு வராது. எத்தனை நம்ம நியூஸ் பாக்குறோம், சின்ன வயசு பையன் ஹார்ட் அட்டாக்னு இறந்துட்டான், சின்ன வயசு பையன் ஸ்ட்ரோக்னு இறந்துட்டான், சின்ன வயசு பையன் என்னன்னு தெரியல வந்து திடீர்னு அகால மரணம் அடைந்து விட்டான் அப்படின்ட்டு. இது எல்லாமே வந்து நான் வந்து பலவிதமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல இந்த ஃபுட் கல்ச்சரும் ரிஸ்க் ஃபேக்டரா நான் பாக்குறேன். பேட் ஃபுட் ஹேபிட்னால இவ்ளோ டேஞ்சர் இருக்கு. ராங் டைம்ல சாப்பிடுறதுனால, ராங் ஃபுட் சாப்பிடுறதுனால ஹார்ட் அட்டாக், பிபி, சுகர் வர்றதுக்கு கண்டிப்பா இருக்குல்ல சார். ஸ்பைக் யுவர் இன்சுலின் அட் நைட். ஆமா மேடம் சொல்ற அந்த இன்சுலின் கான்செப்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு டைம் நீங்க ஃபுட் உள்ள போடும்போது இன்சுலின் இஸ் கோயிங் டு ரைஸ். புரியுதுங்களா சொல்றது? ஏன்னா எந்த ஃபுட்ல இருந்தா அந்த இடத்துல கார்ப்ஸ் இருக்க போது இன்சுலின் வில் ரைஸ். இன்சுலின் ரைஸ் ஆக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரதா செய்யும். அதுதான் மூல காரணம் எல்லா நோய்களுக்கும். லேடிஸ்க்கு எடுத்தீங்கன்னா மேடம் சொல்ற மாதிரி ஒரு பிசிஓடி, பிரஸ்டா இருக்கட்டும். ரொம்ப சின்ன குழந்தைங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசுலயே வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்றது பெண்களுக்கு. கண்டிப்பா சார். பிசிஓடியோட மெயின் ட்ரீட்மெண்டே வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்றது தானே. டயபெட்டிஸோட மெயின் ட்ரீட்மெண்டே ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்றது தானே. நீங்க சொல்ல வர்றது என்னன்னா 90% ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு காரணமே ஃபுட்ன்றீங்க. ஆமா சார். உணவே மருந்து, மருந்தே உணவு சார். அதாவது பேட் ஃபுட்னு சொல்ல முடியாது. ஃபுட்னு சொல்ல முடியாது. ராங் ஃபுட், ராங் டைமிங், ஓகேங்களா? ராங் மேக்கிங், அதெல்லாம் சார் அங்கலாம் பேசுவாங்க. ஆமா. ராங் ஃபுட், ராங் மேக்கிங் பண்ணி ராங் டைம்ல சாப்பிட்டா எல்லா பிரச்சனையும் வரும். சூப்பர் டாக்டர், சூப்பர் டாக்டர். அடுத்தது டபுள் ரோல சூப்பரா பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் ஆர் சண்முகநாதன் கிட்ட கேட்போம். எப்படி டாக்டர் ஹோட்டலையும் வச்சிருக்கீங்க? ஏன்னா ஹோட்டல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது ரன் பண்றதுன்னு. ஏன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஹோட்டலையும் ரன் பண்றீங்க, பிராக்டிஸும் பண்றீங்க. எப்படி டாக்டர் அதை பண்றீங்க? எப்படி உங்களால ஹேண்டில் பண்ண முடியுது? I feel it's more about establishing the systems, SOPs. நம்ம SOPs செட் பண்ணிட்டா இப்ப நீங்க பண்ணாத எத்தனை அவுட்லெட்ஸ் மேனேஜ் பண்றீங்க ஒரு இடத்துல இருந்துகிட்டு. அதான சார் முக்கியம். இது டோட்டலி டிஃபரண்ட் ஆச்சு டாக்டர். இது ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்றது டோட்டலி டிஃபரண்ட். கண்டிப்பா இட் இஸ் டெஃபினெட்லி. இதுல வந்து நீங்க சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்கலாம். மேபி யுவர் சிஸ்டம் இஸ் வர்க்கிங். பட் இருந்தாலும் உங்க பிரசன்ஸ் தேவை. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் பாத்துக்கிறீங்க, பிராக்டிஸும் பண்றீங்க. சோ இது அங்க நீங்க இருந்தா தானே ஆமா உங்க ஃபேஸ் வேல்யூ தானே நீங்க தானே வர்க் பண்ணி ஆகணும். பட் மேனேஜ் பண்ணிடுறீங்க. எஸ் we are able to manage. And hotels பொறுத்தளவுக்கு I feel it's more about establishing the systems, the SOPs. Once the SOPs are established, I think it runs on its own. Okay. எத்தனை ஹோட்டல்ஸ் இருக்கு டாக்டர் உங்களுக்கு? 3 hotels as of now we hold. 3 ஹோட்டல். சென்னையில ஹோட்டல் பாக்கலான்சா நுங்கம்பாக்கம், கோயம்புத்தூர்ல ஹோட்டல் பாக்கலான்சா கோயம்புத்தூர், and Trichyல it is called Hotel Rockfort View by Park Lanza. நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காங்க டாக்டர்.
ஒரு ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு என்ன துறையாக இருந்தாலும் சரி, என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு சிஸ்டம் இருந்தால் த சிஸ்டம் வில் ஒர்க். நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்காது. சிஸ்டம் இல்லைன்னா நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சிஸ்டம் கிரியேட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Yes, that is the whole idea. That you created the system or your parents? Somebody? It was my father who is the founder. He is the chairman of the hotel, Mr. Ramesh Kumar, and I am the director of the hotel. I am Shanmuganathan. அப்பாவும் டாக்டரா? Appa is Appa doctor. He's a businessman. Super, So super. he established, and it's all about they create the brand and we establish the systems and take it further. So that was the whole idea. So I've been part of the business for almost 7 years now. Super. I've been into the business at the early phase itself. செஃப் ஆட்ரியன் கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா நம்ம துறைன்றதுனால முதல் கேள்வி, எப்படி நீங்க as a செஃப் எப்பவுமே ஒரே டேஸ்ட் நீங்க மெயின்டைன் பண்றீங்க? ஏன்னா நல்ல செஃப்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க பண்ற ஃபுட், நீங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ல பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா டேஸ்ட் முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. காரணம் என்னன்னா அந்த பர்டிகுலர் குக்கோ செஃப்போ இல்லாததுனால. ஆனா சில ரெஸ்டாரண்ட் சூப்பர் ஹிட் ஆகிறது காரணம் எப்ப போனாலும் ஒரே மாதிரி இருக்கும் டேஸ்ட். இல்ல சார், குட் கொஸ்டின் இது. ஆக்சுவலி இவங்க எல்லாருக்குமே I start with, I'll come to the answer last. Please. The answer. Doctor, I heard what she was telling about cooking method of food. இன்னைக்கு வந்து நீங்க இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. ஸோ குக்கிங் மெத்தட் தான் எல்லாத்துக்குமே காரணம். குக்கிங் மெத்தட். இன்னைக்கு நிறைய ஷெஃப்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, லேர்ன் த மெத்தட். இன்னைக்கு யாருமே அதை கத்துக்கிறது இல்லை. See, overcooked also is very dangerous. Less cook also is very dangerous to our guts. For British people, cooking is different. For European people, different. Americans is different. Because I worked in all these places, I know the cooking difference. India is different. So, நம்ம என்ன பண்ணுவோம், ஆயில் அவங்க சொன்னாங்களே, அந்த ஆயில் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஹேவ் டு டேக் ஆயில். நம்ம அந்த ஸ்கின்னை சாப்பிட்றது இல்லை, அது குட் ஆயில். நம்ம என்ன பண்றோம், அந்த ஸ்கின்னுக்கு மேல என்ன பண்றோம், மார்ஜரின், பட்டர் இருக்குது எல்லாமே அதுல போட்டு, அது போட்டால் தான் வேக வரும், டேஸ்ட் வரும்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். அதுக்கு நெசசிட்டி கிடையாது. அந்த ஸ்கின்ல ஃபிளேவர் இருக்குது, அந்த மீட்ல ஃபிளேவர் இருக்கு. அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் தான் ஷெஃப்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஆனா என்ன ப்ராப்ளம் தெரியுமா டாக்டர், இன்னைக்கு மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருக்கிறது குக்கு வந்து ஷெஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா. குக்குக்கும் ஷெஃப்க்கும் நிறைய lot of difference. ஷெஃப்க்கு இதெல்லாம் தெரியும், குக்குக்கு எதுவும் தெரியாது. Cook can only cook, but a chef can organize things. Exactly. Not only organize, handle எது வந்து things. ஹெல்தி ஃபுட்ன்றது தெரியும், எது handling. கொடுக்கலாம் எது கொடுக்க கூடாது, எது நல்லது எது கெட்டது, ஏன்னா நீங்க படிச்சு வந்திருக்கீங்க. ஆமா, குக்குன்றவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படியே வந்து அவங்க பண்றதுனால என்ன இதுக்கு ஒரு ஆகுதுன்னா- முக்கியமான ஆன்சர் நான் கொடுத்தேன். சொல்லுங்க ஷெஃப். நீங்க ஹோட்டல் ரன் பண்றீங்கல்ல, ஆமா, ஒரு ஷெஃப் வந்து அந்த குக்கிட்ட சொன்னா அவன் கேட்கவே மாட்டான். We are facing a big problem, all of us, 3 of us. Yes. எப்படின்னா, நீ அந்த குக்கிட்ட போயிட்டு ஏன்டா அவ்வளவு மிளகா போட்டுன்னு கேட்டீங்க, சார் நான் கிளம்புறேன் சார். ஆமா, சீரியஸ்லி. So there itself we are stopped to go the next step. So I know the pain. And one more thing is very important. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட क्वेश्चनக்கு வந்துட்டு மெனு. Nobody knows a menu planning. இன்னைக்கு மெனு பிளானிங் என்ன தெரியுமா, ஒரு மெனுல பாத்தீங்கன்னா ஒரு பைபிள் மாதிரி 50 டிஷ் போடணும். That is wrong. I am totally against that. ஒரு காலத்துல நம்ம திண்டுக்கல் பிரியாணி இருந்தது. திண்டுக்கல்ல நீங்க சண்டே போனீங்கன்னா ஒரு 1000 பேர் நிப்பாங்க, கார் வச்சு நிப்பாங்க. அவர் திண்டுக்கல் பிரியாணி மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாரு. அருமையான குவாலிட்டி, நல்ல எண்ணெயை போட்டுட்டு நல்ல நெய்யை போட்டுட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ அந்த திண்டுக்கல் பிரியாணி நான் சொல்றது வந்து ஒரு மலை கீழே இருக்கிற திண்டுக்கல் தலப்பாக்கட்டி அருமையா இருக்கும். சீரக சம்பா ரைஸ்ல கொடுப்பாரு, செம்ம டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு அது கிடைக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, அதே திண்டுக்கல் ஆளுனா அவங்க சன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, தந்தூரி சிக்கன், மயனி சாஸ், அது இது 30-40 மெனுவை போட்டு அந்த திண்டுக்கல் பிரியாணியை மறந்துச்சு. அது பண்றதுக்கு ஆள் இல்லை. ஸோ ஹவு ஸ்மால் வி மேக் அவர் மெனு. நம்ம மெனுவை குறைச்சிட்டு தேவைப்படும் போது மட்டும் மெனுவை ஏத்திட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட மெனு அவர் சொன்ன மாதிரி எஸ்ஓபியை செட் பண்ணிட்டோம்னா, குவாலிட்டி இட் வில் ரியலி 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 பி குட். மேபி அந்த மெனு செட் பண்ண ஷெஃப் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு அவர் போயிடுவாரு, பின்னாடி வரும் அதை பண்ணணும். சுகர் இன்டேக், எக்ஸஸ் சுகர் இன்டேக் வந்து ஸ்கின்னுக்கும் ஹெல்த்துக்கும் கெடுதல் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சுகரை கட் பண்ணியிருந்தது தெரியுது. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோ நான் சுகரை எடுத்துக்கிறது இல்லை, ஸ்வீட் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சுகர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. டீ காஃபியில் டயபெட்டிஸ் இருந்தால் தான் முதல்லலாம் வந்து சுகர் இல்லாமல் சாப்பிடுவாங்க. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சுகரை எடுத்துக்கிறது இல்லை. சுகரை
கட் பண்றது ஸ்கின்னுக்கு நல்லதா டாக்டர்? Sir, any excess sugar is going to, it creates glycation அப்படின்னு சொல்லுவோம். Basically உங்களுக்கு வந்து sugar will deposit everywhere. In fact, in every organ. And skin is your largest organ. So கண்டிப்பா வந்து sugar has a greater impact on skin and especially it depletes collagen in your skin. So ஒரு faster deterioration of skinக்கு வந்து sugar கண்டிப்பா ஒரு காரணம். But having said that, moderation is the key. Like I told you I'm a coffee drinker. Yeah. So I do have that 1 cup of coffee in the morning and நான் வந்து பனக்கல்கண்டு போட்டு தான் அந்த I use that because I love the taste. Yeah, but I'm not going to take 10 cups of coffee. 1 or 2 cup okay. 1 cup with the sugar is okay. If I want to do another cup, I will not take sugar. But I do use milk. I definitely add milk. So it's more of moderation, and second is understanding your biology. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஓவர் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சுகர் எடுத்தா இப்படி நடக்கும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் டயபெட்டிக், ஐ ஹாவ் டு அவாய்ட் சுகர். Understood. Or if you are prone for that, or you've taken in earlier life lot of sugar and now you have to change. Initially you have to cut down sugar to reduce inflammation, எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு நம்ம உடம்ப வந்து செட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க மாடரேஷன்ல எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ கண்டிப்பா பாதிப்பு இருக்கு. ஆனா இப்போ நான் ரீசெண்டா ஒரு யூடியூப்ல ஒரு லேடி பேசுறத கேட்டேன். அவங்க டாக்டர்லாம் கிடையாது. சுகர் கட் பண்ணா ஃபேஸ் பயங்கரமா க்ளோ ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா? சுகரை கட் பண்றதுனால ஃபேஸ்ல ஒரு க்ளோ வருமா, ஸ்கின் க்ளோ ஆகுமா? இல்ல, உங்களுக்கு வந்து டெஃபினட்டா சிஸ்டம் ரெகுலேட் ஆகும். Because as we were discussing, sugar is going to spike insulin. So insulin resistance க்கு ஒரு முக்கியமான, இப்போ இந்த சுகர் வந்து சுகரா ஸ்வீட்டா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த anything in excess will get converted into sugar. Anything in excess. It is not just something that is sweet. இப்போ ஒயிட் சுகரை யூஸ்வலா யூஸ் பண்ற சுகரை வந்து மாத்தி வேற விதமான ப்ரௌன் சுகர் அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. அது அட்வைசபிளா? See, everything is sugar at the end of the day, sir. நீங்க எந்த ஒரு வேரியேஷன்ல எடுத்தாலுமே. பட் when it comes to இப்போ இந்த பனக்கல்கண்டு நான் சொன்னேன்ல, அதுல நிறைய மினரல்ஸ்லாம் இருக்கும். ஓகே. ஸோ அது ஏதோ ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து இட்ஸ் மோர் ஆஃப் கண்டிஷனிங் ஆஃப் த டேஸ்ட் தான். இப்போ ஒயிட் சுகர் எடுத்தவங்களுக்கு அந்த ஒரு இட் கிரியேட்ஸ் அ கிரேவிங். அண்ட் சின்ன வயசுல இருந்து ஒரு ரிவார்ட் சிஸ்டம் வந்து நமக்கு ஃபுட் வழியா தான் செட் ஆயிருக்கு, நம்மளோட கல்ச்சர்ல ஸ்பெஷலி. ஸோ ஒரு நல்ல விஷயம்னா கேசரி பண்ணுவாங்க, ஒரு ஏதோ ஒரு செலிப்ரேஷனுக்கு வந்து வி செலிப்ரேட் வித் சுகர்னால டெஃபினெட்லி த கிரேவிங் சிஸ்டம் அண்ட் யுவர் ரிவார்ட் சிஸ்டம் ஹேஸ் changed because of this. So white sugar ku definitely it has an addictive capacity in சொல்ல வரேன். ஆமா. And the benefits are little, I mean if you look at benefits, the panakalkando ஏதோ உங்களுக்கு வந்து brown sugar has better, it's a better sugar தான், regular sugar. ஆமா. ஆனா calories wise how it's going to get converted into the body எல்லாமே ஒண்ணுதான். ஆமா. இப்போ நிறைய ஸ்வீட் சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறமும் ஸ்வீட் சாப்பிடுவாங்க. சும்மா கொஞ்சம் இல்ல ஒரு 2-3 மைசூர் பாக் சாப்பிடுவாங்க. லஞ்ச் முடிச்ச உடனே 2-3 லட்டு சாப்பிடுவாங்க. டின்னருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஸ்வீட் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்ன்றது ஒரு மீலுக்கு அப்புறமும் அது அவங்களால கம்பல்சரியா இருக்கு. அது தவிர நிறைய டீ காஃபி சாப்பிடுவாங்க, நிறைய ஜூஸ் எல்லாம் சுகர் போட்டு குடிப்பாங்க. இப்படி குடிக்கிறது வந்து ஆல்கஹாலை விட மோசம் அப்படின்றாங்களே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? சார், இட் ரியலி ஷோஸ் தட் ஹவு மச் யூ ஆர் அடிக்டட் ஆர் ஹவு இட் ஹஸ் கேப்சர்ட் யூ. அதாவது அது உங்களை எவ்வளவு டிபெண்ட் ஆகியிருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிருச்சுங்களா? குளுக்கோஸ் பிரெயின் அப்படின்ற ஒரு பாண்ட் லவ் இருக்குல்ல, அந்த காதலை யாருனாலும் பிரிக்க முடியாது. ஓகேங்களா? அந்த காதல் தெய்வீகமான காதல். ஸோ இந்த சுகர் கிரேவிங்ஸ்னு அதானே சார் சொல்றாங்க, ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, பயங்கரமா கிரேவ் பண்ணும். நீங்க வந்துட்டு அதை அவ்வளவு ஈஸியா அதை விட முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்க ஹை சுகர் டிபெண்டா இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்க அதை இன்னைக்குல இருந்து நான் சுகர் இல்லப்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. 2 நாள்ல அது காலில் போய் விழுந்துருவாங்க. ஓகேங்களா? அதிகமா சாப்பிடுவாங்க. ஆமா, அதிகமா சாப்பிடுவாங்க. 4 நாள் விட்டா 4 பீஸா சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? சோ டிபெண்டன்ஸை கண்டிப்பா அது கிரியேட் பண்ணும், கிரேவிங்ஸை கண்டிப்பா கிரியேட் பண்ணுன்றதுனாலதான் மேபி நீங்க அது ஆல்கஹாலோட கம்பேர் பண்ணலாம், இல்லைன்னா வேற ஏதோட கம்பேர் பண்ணலாம். ஆனா அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து சுகரை வந்துட்டு ஒரு எனிமியா வந்து நீங்க அந்த ஆல்கஹால் கூட கம்பேர் பண்ணி போர்ட்ரே பண்ணோம் அந்த மாதிரி வந்து பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனா சுகர் நீங்க டெய்லி நீங்க அவ்வளவு இன்டேக் நீங்க எடுக்கிறீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வருமானா கட்டாயம் வரும். எப்படி வராம இருக்கும்? ஸோ நீங்க அவ்வளவு தூரம் நீங்க அதுதான் எவ்ரிதிங் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல் பர்சன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எல்லார் பாடியும் ஒண்ணு கிடையாது.
தயவு செஞ்சு இந்த பாயிண்ட் எல்லாரும் எடுத்துக்கோங்க. சரி, உங்க பாயிண்ட் கூட ஹை சுகர் இன்டேக்னால ப்ராப்ளம் வருமானா இல்ல ஹை எக்ஸஸ் ஸ்வீட்ஸ்னா, சார் ஒன்றும் இல்லை சார், நீங்க வந்துட்டு இவ்வளவு பிரியாணி சாப்பிட்றீங்களே அதை 2 ஸ்வீட் கலோரியில முடிஞ்சிருச்சு சார். புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? நீங்க வந்து இவ்வளவு நல்ல காய்கறிகள் சாப்பிட்றத தம் தூண்டு 2 பிஸ்கெட் சாப்பிட்டீங்கன்னா அது காலி ஆயிடுது சார். பிஸ்கட் சாப்பிட்டோம்னா ஆமா சார், ஹை கேலரி சார். சோ கேலரி மேட்சிங்ல தான் இங்க பிரச்சனை. இப்போ நீங்க ஒரு வெயிட் லாஸ்க்கு நீங்க ட்ரை பண்றீங்க, இல்லைன்னா வந்து நீங்க வந்து கொஞ்சம் வந்து எக்ஸஸா கேலரி ஏறக்கூடாது உடம்புலன்னு பாக்குறீங்க, ஃபர்தரா வெயிட் போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பிளான் பண்றீங்க அப்படின்னும் போது சுகர் இஸ் யுவர் எனிமி. நோ டவுட் இன் தட். அப்ப நீங்க எவ்வளவுக்குள்ள நீங்க வந்து நீங்க ஒரு பிரியாணியை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பாசுந்தி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் மில்க் ஷேக்கை நீங்க உள்ள இறக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. 1000 கலோரி 2000 கலோரி 3000 கலோரின்ட்டு அப்படியே அந்த இடத்துலயே அந்த ஒரு மீல்லே ஓவர். அதுவும் நீங்க சாப்பிட்ற டைம் மார்னிங் இல்லாம நைட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர். ஓகேங்களா, இன்னும் மோசமா போயிடும். ஓகேங்களா, சோ அப்ப எக்ஸஸ் வெயிட் கெயின்ஸ் ஈஸியா வரும். அப்ப மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் அடுத்தடுத்து வரும். அப்ப ஹை சுகர் போகும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரதான் போகுது. அப்ப லாங் டேர்ம்ல வந்து அவனுக்கு இன்னும் வெயிட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக வெயிட் லாஸ் பண்றது இன்னும் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்த லிவர்ல ஃபேட்டி லிவர் அந்த ப்ராப்ளம்ஸ் ஒரு சைடு போகும், டயபெட்டிஸ் இந்த ப்ராப்ளம் ஒரு சைடு போகும், ஹார்ட்ல பாட்டு கொலஸ்ட்ரால் ஒட்டிக்கிட்டு வரும். இது எல்லாமே ஸ்லோவா பில்டப் ஆகும். என்னைக்கு எது ஃபியூஸ் போகும்ட்டு கடவுளுக்கு தான் தெரியும். புரிஞ்சிருச்சுங்களா சொல்றது? திடீர்னு இந்த பல்ப் வேலை செய்யலையா, இல்ல அந்த பல்ப் வேலை செய்யலையா சார், நான் சுகர் இவன் சாப்பிட்டுட்டே இருக்கான் ஆனா இவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வரலையே சார், இவனுக்கு வந்துருச்சு சார். அதுதான் எல்லார் பாடியும் வேற. அப்ப இவனுக்கு எதுவுமே ஆகாத, வெயிட் பண்ண கொஞ்ச நாள் லிவர்ல காமிக்கலாம். ஓகேங்களா, சோ எனிபடி கேன் டெவலப் எனி ஆர்கன் ப்ராப்ளம். புரியுதா நான் சொல்றது? அது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐலாம் போயிருக்கு, டயபெட்டிக் ரெட்டினோபதி, எக்ஸஸ் ஸ்வீட்ஸ். ஓகேங்களா, கண்ணுல ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்ப மேடமோட டிபார்ட்மெண்ட்ல அகந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்க்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேளுங்க. ஸ்கின்ல தெரியும், எல்லாமே ஸ்கின்ல தெரியும். முடி குறையிறது, இந்த ஸ்கின் டாக்ஸ் வர்றது, இந்த மரு மாதிரி வரும், கழுத்து டோட்டல் பிளாக் ஆகும், அண்டர் ஆர்ம்ஸ் டார்க் ஆகுது, இன்னர் தைஸ் எங்கெல்லாம் உங்களுக்கு 2 ஸ்கின் அப்ராக்சிமேட் ஆகுதோ அதெல்லாம் கருப்பாகிறது. நீங்க நிறைய you can see it in teenagers nowadays. yes ரொம்ப காமன். டீனேஜர்ஸ் நிறைய வெளியே தெரியும். ஆமா, அந்த தேவையில்லாத முடி வளர்ச்சி, ஆண்களுக்கு வந்து முடி குறையிறது, பெண்களுக்கு அதிகமான முடி வளர்றது. ஆமா ஆமா, because மீச மாதிரி வருது. வந்து மீச தாடி வளர்ந்தா எப்படி சார் நார்மல்ல ஏத்துக்க முடியும்? and ஓகேங்களா, சோ they will develop acne, முகப்பரு வருது. ஆமா, சோ இந்த ஹிர்சுட்டிசம்ஸ் சொல்லுவாங்கல, அதுதான் எக்ஸஸ் முடி வளர்றது கேர்ள்ஸ்க்கு. சோ இதெல்லாம் நிறைய பாக்குறோம். இப்ப இருக்கிற மேடம் சொல்ற மாதிரி நைட் நம்ம டைம்ல வந்து நம்ம ஒரு ஃபுட் ஸ்டால் எல்லாம் போறோம்னா lot of girls we are seeing like this who is having these features of insulin resistance. சோ இத தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து யோசிச்சு பாருங்க, 35 வயசு மேபி 40 வயசுல நம்ம இத ஆரம்பிக்கிறோம், அதாவது இந்த கல்ச்சர் உள்ள போயிட்டோம். ஓகே, நம்ம ஏதோ தப்பிச்சின்னு ஒரு 55-60 கிட்ட கடவுள் கிட்ட போயிடலாம். ஆனா பிறந்த குழந்தை இப்ப இந்த கல்ச்சர் உள்ள போயிடுச்சுன்னா அப்ப எந்த ஏஜ்ல அது கடவுள் கிட்ட போகும்? புரியுதா நான் சொல்றது? அப்ப இந்த பிறந்த குழந்தை 25 வயசு 30 வயசு தான் லைஃப் ஸ்பேன் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோமான்னு நம்ம எல்லாரும் கேள்வி கேட்கும். இல்ல, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இப்ப ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்மோக் பண்ண மாட்டாரு, ட்ரிங்க் பண்ண மாட்டாரு, ஃபிட்னஸ் எல்லாம் இருக்கு. அவருடைய பெரிய பிரச்சனை என்னன்னா டெய்லி ஒரு 1/4 கிலோல இருந்து 1/2 கிலோ ஸ்வீட் சாப்பிடுவார். சூப்பர். என்ன 45 இயர்ஸ். சோ அதனால அதுதான் but I would say definitely sugar has become the worst addiction compared to alcohol. yes Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.